நமது நேயர்கள் பலரும் தொடர்ச்சியாக நமது அரசியல் நிகழ்ச்சிகளை பார்த்து வர்றீங்க. பட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இனி வரும் நாட்களில் நம்ம நிறைய அரசியல் பேச போகிறோம். வணக்கம். இன்றைக்கு நம்முடன் அரசியல் பேசுவதற்காக திராவிட இயக்க சிந்தனையாளர் திரு வல்லம் பஷீர் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். ஒட்டுமொத்த நாட்டையுமே ஒரு அதிர்ச்சிக்குள்ளாகி இருக்கக்கூடிய, ஒரு பரபரப்புக்குள்ளாகி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது ரெண்டு விவகாரம். ஒண்ணு, நடந்து முடிஞ்ச தேர்தல ஒரு முறைகேடு அப்படின்ற ஒரு விஷயம். இன்னொன்னு, அடுத்து வர இருக்கக்கூடிய தேர்தல் எதன் அடிப்படையில் நடக்கும் அப்படின்னா அந்த எஸ்ஐஆர் அப்படின்ற அதன் அடிப்படையில் தான் நடக்கும் அப்படின்ற ஒரு விஷயம். இந்த ரெண்டு விஷயம் நாட்டுல மக்கள்கிட்ட ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்றத பாக்குறோம். இது ஒரு பக்கம் போயிட்டே இருக்கும் பொழுது தொடர்ச்சியான குற்றச்சாட்டுகள் யார் வச்சதுன்னா ராகுல் காந்தியும் இந்திய கூட்டணி கட்சி சேர்ந்தவங்க எலெக்ஷன் கமிஷன் மீது பாஜக மீது வச்சாங்க. இப்ப ஃபர்ஸ்ட் டைம் பாஜக என்ன சொல்றாங்க அப்படின்னா, ராகுல் காந்தி ரேபரேலியில அவளுக்கு 20,000 வாக்குகள் போலி வாக்குகள் பதிவாயிருக்கு. மு.க. ஸ்டாலினுடைய கொளத்தூர் தொகுதியில அவருக்கு ஒரு 20,000 வாக்குகள் போலி வாக்குகள் பதிவாயிருக்கு. அதே மாதிரி பிரியங்கா காந்தியினுடைய வயநாடு தொகுதியில 93,000 வாக்குகள் பதிவாயிருக்கு போலி வாக்குகள் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவங்க அந்த சார்ஜஸ் அப்படியே ஆப்போசிட்ல வைக்கிறாங்க. இப்ப இதன் மூலமா எலெக்ஷன் கமிஷன் நேர்மையற்றதுங்கிறத பாஜக ஒத்துழைச்சு நம்ம அதை பார்க்கலாமா? நம்ம இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? இந்த விவகாரத்தை ராகுல் காந்தி கையில் எடுத்து ஒரு பரிசோதனையை நிகழ்த்தியது என்பது தேர்தல் ஆணையம் எந்த அளவுக்கு மோசமாக செயல்படுகிறது என்பதை அம்பலப்படுத்துவதற்காகத்தான். பாரதிய ஜனதா கட்சியை நோக்கி கணை தொடுக்கிறாரா ராகுல் காந்தி என்று கேட்டால், பாரதிய ஜனதா கட்சி பின்னால் இருந்து இயக்குகிறது என்பதுதான் செய்தி. முன்களத்தில் நிற்கக்கூடிய தேர்தல் ஆணையம் எப்படி பாழ்பட்டு போயிருக்கிறது, சிதைந்து கிடக்கிறது என்பதை நாட்டு மக்களுக்கு சொல்வதற்காகத்தான் இத்தகைய ஒரு பரிசோதனையை ஒரு குறிப்பிட்ட தொகுதிக்குள் நிகழ்த்தி அதை ஆதாரபூர்வமாக எடுத்து வந்து மக்களுக்கு வெளிப்படுத்தினார் ராகுல் காந்தி. அப்போ நீங்க சொல்வதை போல தேர்தல் ஆணையம் இதில் எந்த அளவுக்கு தவறு செய்திருக்கிறது என்பதை பாஜகவும் ஒப்புக்கொள்ளத்தானே செய்கிறது. இப்ப இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு எனக்கு. இப்ப என்னன்னா, ஒரு சென்ட்ரல் கர்நாடகாங்கிற தொகுதிக்குள்ள 10,452 வாக்காளர்கள் ஒரே முகவரியில இருந்ததாங்க அப்படிங்கிற ஒரு ஆதாரத்தை சொல்றாரு ராகுல் காந்தி. அதே மாதிரி இன்வாலிட் போட்டோஸ், வாக்குச்சாவடி மையங்களுக்கு வரக்கூடியவர்கள் எடுத்து வருகிற அந்த தேர்தல் ஆணையத்தால் கொடுக்கப்பட்டிருக்கிற ஓட்டர் ஐடியில இன்வாலிட் போட்டோஸ் 4,132 சொல்றாருல்ல. இது மாதிரி ஆதாரபூர்வமாக ரேபரேலியில எவ்வளவு நடந்தது, முதலமைச்சர் போட்டியிட்ட கொளத்தூர் தொகுதியில எத்தனை பேர் வந்தார்கள் என்பதை ஆதாரபூர்வமாக பாரதிய ஜனதா கட்சி வெளியிடுமே ஆனால் இந்த தேர்தலையும் ரத்து செய்யுங்க. அதுல என்ன தவறு இருக்கு சார்? இங்க ஒரு டிரான்ஸ்பரன்சி தான் தேவைப்படுதே தவிர ராகுல் காந்தியினுடைய கருத்தா அல்லது மோடியினுடைய கருத்தா அல்லது மு.க. ஸ்டாலினுடைய கருத்தா என்பது அல்ல இங்க செய்தி. நான் யாரை நம்பி வாக்களிக்கிறேன், என்னை ஆளுகிற அரசு யாராக இருக்க வேண்டும் என்று நான் ஒரு முடிவு செய்கிறேன். இது என்னுடைய ஜனநாயக கடமை. இந்த நாட்டினுடைய பிரதமராகவே இருந்தாலும் கூட 10 முறை இந்த தமிழ்நாட்டுக்கு வருகிறார் என்று சொன்னால், தமிழ்நாட்டுக்கு நலத்திட்டங்களை தராதவர் கூட இங்கே வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தி வாக்கு கேட்கிற ஒரு நடைமுறை இருக்கிறதுன்னு சொன்னா, இதுதான் ஜனநாயகத்தினுடைய விழுமியம்னு நான் புரிஞ்சுக்கிறேன். எனக்கு கையில் இருக்கக்கூடிய என்னுடைய வாக்குச்சீட்டு என்பது எனக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு கருவின்னு நான் நம்புறேன். வேற எந்த கருவியையும் பயன்படுத்தி ஆட்சியாளர்களை என்னுடைய வாசலுக்கு கொண்டு வர முடியாதுங்கிறது எனக்கு நல்லா தெரியும். அப்ப நான் வாக்கு செலுத்துறேன், என்னுடைய வாக்கு பதிவாகலையான்றது எனக்கு தெரியாது. எல்லாம் இயந்திரமயமாக இருக்கு. திடீரென ஒரு நாள் எனக்கு செய்தி வருது, 1,00,000 வாக்குகளை எண்ண முடியல, வாக்குகள் காணாம போயிடுச்சுன்னு செய்தி வருது ஏதோ ஒரு தொகுதியிலிருந்து. அப்ப நான் போட்ட ஓட்டு இருக்கா இல்லையாங்கிற சந்தேகம் வரும்ல. இன்னொன்று, இங்க தேர்தல் ஆணையம் எப்படி இயங்குதுங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாகவே இருக்கு. நிறைந்த நீதிமன்றத்துல போய் தேர்தல் ஆணையம் சொல்லுது, நான் ஏன் 60 லட்சம் வாக்காளர்களை நீக்கினேன் அப்படிங்கிற விவரங்களை தர முடியாதுன்னு சொல்லுது. 6 பேர் செத்து போயிட்டாங்கன்னு நீக்கியதாக ஒரு செய்தி. நேற்றைக்கு செத்து போய் விட்டதாக சொன்ன, உயிரோடு இல்லை என்று சொன்ன அந்த 6 பேரை போய் சந்திச்சு அவங்க கூட நின்று டீ குடிக்கிறாரு ராகுல் காந்தி. இப்ப இதெல்லாம் ராகுல் காந்தி எக்ஸ்போஸ் பண்றாரு. பாரதிய ஜனதா கட்சி எக்ஸ்போஸ் பண்ணட்டும். மு.க. ஸ்டாலின் வெற்றி பெற்ற கொளத்தூர் தொகுதியினுடைய அந்த வாக்காளர்கள் போலி வாக்காளர்கள், அதனால இவ்வளவு பேரை நாங்க கண்டறிஞ்சிட்டோம், இந்த தேர்தலை ரத்து செய்யணும்னு சொல்லட்டும், தாராளமா ரத்து செய்யட்டும். அப்ப தேர்தல் ஆணையம் என்கிற அந்த கட்டமைப்பு எவ்வளவு சிதிலமடைந்திருக்கு தெரியுதா உங்களுக்கு? இந்த சிதிலமடைந்திருக்கிற தன்மை ஜனநாயகத்துக்கு கேடுங்கிறது தான் இங்க இருக்கிற பிரச்சனையே. இப்ப எதிர்கட்சிகள்
தேர்தல் ஆணையத்தின் மீதும் பாஜக மீது ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா அதுக்கு சில எவிடன்ஸ் வைக்கிறாங்க. பட் வந்து அதையே வந்து பாஜக அவங்க மீது வைக்கணும்னு நினைக்கிறது அப்படிங்கிறது வந்து என்னன்னா, அந்த எலெக்ஷன் கமிஷனுக்கும் சேர்த்து அவங்க தான் பொறுப்பு, ஆளும் அரசுக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்குங்கிறத மறந்துட்டே அந்த விஷயத்தை அவங்க பேசுறாங்களா? அதாவது எதிர்க்கட்சிகளை சிறுமைப்படுத்தணும்னு சொல்லிட்டு ஆதாரம் இல்லாம அந்த விஷயத்தை பேசி ஒரு சிக்கக்கூடிய இடத்துக்கு வராங்களா? நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? அதாவது இந்த ஒரு கோடு கிழித்தால் அதற்கு பக்கத்துல இன்னொரு பெரிய கோடு கிழிச்சிருங்க, இந்த கோடு சின்ன கோடு ஆயிடுங்கிற மாதிரி ஒரு செய்தி இருக்குல்ல, அந்த மாதிரி செய்தியை தான் பாரதிய ஜனதா கட்சி செய்யுது. இங்க இருக்கிற குற்றச்சாட்டை என்ன அப்படின்னா, ஒவ்வொரு அசைவுகளும் ஒவ்வொரு நகர்வுகளும் தேர்தல் ஆணையத்தை குறிவைத்து பாஜக செய்தது. அதாவது தேர்தல் ஆணையத்தை டோட்டலா கேப்சர் பண்ணணுங்கிற ஒரு அணுகுமுறை இருக்குல்ல, இத பாஜக ஒரு 6 ஆண்டு கால திட்டமாக செய்தது அப்படிங்கிறது தான் அவர்களுடைய செயல்பாடு மூலமாக. இது ஒரு முக்கோண அதிகார மையமாக இருந்துச்சு சார் இந்த தேர்தல் ஆணையம். நாம நியூஸ் போக்கஸ் தமிழ்லயே பல முறை பேசி இருக்கிறோம். ஏன் இந்த தேர்தல் ஆணையம் சிஜேஐ என்கிற அந்த ஒரு மனிதரையும் உள்ளடக்கி தேர்தல் ஆணையரை தேர்வு செய்கிற நடைமுறையை இந்த அரசு கைவிட்டது? அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் பின்னணி என்ன, இவர்களுக்கு இருந்த நோக்கம் என்ன அப்படிங்கறதெல்லாம் வெளிப்படையாக பல நேரங்கள்ல நாம பேசியிருக்கிறோம். நிறைய கருத்தியலாளர்கள் சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த தேர்தல் ஆணையத்தை கைப்பற்றி விட வேண்டும். இந்த தேர்தல் ஆணையம் என்கிற அந்த கட்டமைப்பே முழுவதுமாக பாஜகவினுடைய கண்ட்ரோல்ல வரணும். இப்ப அமலாக்கத்துறை முழுவதுமாக அவங்க கண்ட்ரோல்ல வந்தது. அதை வைத்து அரவிந்த் கெஜ்ரிவாலில் துவங்கி இங்க இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி வரை எந்த அளவுக்கு அவர்களுடைய அரசியல் எதிரிகளை அவர்கள் சிறைக்கு அனுப்புவதற்கு அல்லது அவர்கள் அரசியல் வாழ்வை முடித்து வைப்பதற்கு பயன்படுத்தினாங்கன்னு நம்ம பார்த்தோம். இப்ப இந்த தேர்தலையும் அப்படியே அணுகுவதற்கு அவர்கள் பயன்படுத்தி கொண்டார்கள். அதற்கு முதலில் அவர்கள் கையில் எடுத்ததுதான் சிஜேஐங்கிற அந்த இண்டிபெண்டன்ட் பாடியை நீக்கிடணும். இண்டிபெண்டன்ட் ஸ்ட்ரக்சர் அந்த அந்த இதுக்குள்ள ட்ரையாங்கிள்குள்ள இருக்கக்கூடாதுங்கிற ஒரு முடிவு. அப்போ ஒவ்வொன்றாக பார்த்து பார்த்து செய்கிறார்கள். தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்துரும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நாடு முழுமைக்கும் தேர்தல் குறித்த கருத்து கேட்பு கூட்டங்கள் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளை அழைத்து நடத்தி முடிக்கிற ஒரு சூழல். இன்னும் 4 மாநிலங்களோ 5 மாநிலங்களோ தான் பாக்கி இருக்குங்கிற நிலைமை. அந்த நேரத்துல தேர்தல் ஆணையர் தன்னுடைய விருப்பத்தின் பேரில் வெளியேறினார் என்று ஒரு செய்தியை நாம பார்த்தோம். அவர் ஏன் இத்தனை நாட்களாக இல்லாமல் விருப்பத்தின் பேரில் வெளியேறினார்? நீங்க சேஷன் வரைக்கும் இண்டிவிஜுவல் தேர்தல் ஆணையர் தான், சிங்கிள் தேர்தல் ஆணையர் முறைதான். அது டெசிஷன் அவருடைய விருப்பு வெறுப்புக்கு எடுத்துட்டா என்ன செய்யறதுங்கிற ஒரு அச்ச உணர்வு இருக்கும்போதுதான் ஒரு அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வரும். அந்த அமெண்ட்மெண்ட்ல தான் தேர்தல் ஆணையம் என்பது ஒரு ஆணையரோடு இருக்கக்கூடாது, ஆணையர்களை கொண்டிருக்கிற கட்டமைப்பாக வரணும், அது ஒற்றை தலைமையின் கீழ் போயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவை எடுக்கணும். திரும்ப எகெயின் பேக் டு சேஷன் காலம் தானே வந்துச்சு. ஒரே ஒரு தேர்தல் ஆணையர்ங்கிற இடத்துக்கு தானே நின்றுச்சு. அப்போ ஒவ்வொரு முறையும் பாரதிய ஜனதா கட்சி எதை நோக்கி இந்த தேர்தல் ஆணையத்தை நகர்த்துதுன்றத 6 ஆண்டுகள்ல தொடர்ச்சியாக நாம பாக்குறோம். இதை விடுங்க, ஒரு உள்ளாட்சி தேர்தல் நடந்ததா இல்லையா? அந்த உள்ளாட்சி தேர்தல்ல ஒரு மேயர் எலெக்ஷனை எப்படி மேனிபுலேட் பண்ணாங்கிறத வீடியோ ஆதாரங்களோட நிரூபிச்சாங்களே. அதன் பிறகு நீதிமன்றம் தலையிட்டு தானே இந்த தேர்தல் செல்லாது, மறு தேர்தல் நடத்தணும்னு சொன்னாங்க. அப்ப இந்த அளவுக்கு தேர்தல் ஆணையத்தை கையில எடுத்துக்கிட்டது யாரு? பாரதிய ஜனதா கட்சி. நான் என்ன சொல்றேன்னா சார், சுதந்திர இந்தியாவில் 1947 ஆகஸ்ட் 15 சுதந்திரம் வாங்கணும். ஏதோ நாளைக்கு ஆகஸ்ட் 15. சுதந்திர இந்தியாவுல இதுவரைக்கும் தேர்தல் ஆணையம் இந்த அளவுக்கு பாழ்பட்டு போகல. அதிகாரத்தை அத்துமீறி தேர்தல் ஆணையம் இதுவரைக்கும் பயன்படுத்தல. தேர்தல் ஆணையத்தினுடைய நடவடிக்கைகளில் குளறுபடிகள் நிறைய இருந்திருக்கு. அதுல எல்லாம் மாறுபட்ட கருத்து இல்லை. இந்திரா காந்தி காலத்துல இருந்துச்சு, விபி சிங் காலத்துல இருந்துச்சு, மன்மோகன் சிங் காலத்துல இருந்துச்சு, வாஜ்பாய் காலத்துல இருந்துச்சு. எல்லா காலங்கள்லயும் தேர்தல் ஆணையத்தினுடைய அணுகுமுறையில 100 விழுக்காடு திருப்தி இருக்கா, சாட்டிஸ்பிகேஷன் இருக்கான்னு கேட்டா இல்லை. 80 விழுக்காடு தான் சாட்டிஸ்பிகேஷன் இருந்தது. ஆனா இப்ப என்னன்னா ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தேர்தல் ஆணையத்தின் மீது விழுது. இதற்கு காரணமாக யார் இருக்கிறான்னா பாரதிய ஜனதா கட்சி. தொடர் குற்றச்சாட்டு, எத்தனை முறை குற்றச்சாட்டு. அப்ப குற்றச்சாட்டு சொன்னப்பெல்லாம் நீங்க என்ன சொன்னீங்க? ஆதாரத்தை கொடுங்கன்னு கேட்டீங்க. இதோ ஆதாரம் ஒரே ஒரு தொகுதியில. அப்ப ராகுல் காந்தி ஒரு செய்தியை சொன்னார்ல, அந்த செய்தி தான் சார் என்ன ரொம்ப உலுக்கிடுச்சு. அவர் என்ன சொல்றாரு, இந்த நாட்டினுடைய எதிர்கட்சி தலைவர், ஆப்போசிஷன் பார்ட்டி லீடர் அவருக்கு பிரதமருக்கு உண்டான எல்லா அதிகாரங்களும் இருக்கிறது. அவர் சொல்றாரு, தேர்தல் ஆணையத்துக்கிட்ட இந்த சந்தேகத்தை நான் எழுப்புனேன், தேர்தல் ஆணையம் எனக்கு எந்த ஒத்துழைப்பும் கொடுக்கல, அதனால நானே களத்துல இறங்கி இந்த சென்ட்ரல் கர்நாடகா தொகுதியில இவ்வளவு விவரங்களை சேகரிச்சேன்னு சொன்னார்ல. இது ஒரு அவமானகரமான செயல் இல்லையா?
ஒரு எதிர்க்கட்சி தலைவர் சொல்றாரு தேர்தல் ஆணையம் எனக்கு ஒத்துழைப்பு கொடுக்கலன்னு சொல்றாரு. நான் ஒரு குற்றச்சாட்டை வச்சேன், தேர்தல் ஆணையம் அதை கண்டுக்கவே இல்லைன்றாரு. இன்னொன்று, இந்த ஸ்டேட்மெண்ட் அவர் சொல்லி இந்த ஆதாரங்களை வெளியிட்டதற்கு பிறகு தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுதுன்னா, அவர் தேர்தல் ஆணையத்தை குறை சொல்ற வேலையை செய்யறாருன்னு. தேர்தல் ஆணையம் ஏதோ ஒரு அரசியல் கட்சி போல செயல்படுது. தேர்தல் ஆணையங்கிறது பாஜகவுக்கான அமைப்பும் இல்ல, காங்கிரஸ்க்கான அமைப்பும் இல்ல, ஆம் ஆத்மி கட்சிக்கான அமைப்பும் இல்ல, அது மக்களுக்கான அமைப்பு. இந்த நாட்டில் ஜனநாயகத்தை நிலைநிறுத்துவதற்கு அவர்கள் மீது மக்கள் வைத்திருக்கிற நம்பிக்கையை அவர்கள் காப்பாற்றுவது ஒன்றுதான் அவர்களுக்கு இருக்கக்கூடிய கடமை. அப்போ இதெல்லாம் செயல்படுவதற்கு எந்த விதமான முகாந்திரமும் இல்லை என்கிற சூழலை உருவாக்கி கொண்டு பாரதிய ஜனதா கட்சிக்கு மட்டும்தான் நாங்க வேலை செய்வோம்னு ஒரு டிக்ளரேஷனை அவங்க சொல்லாம சொல்லிட்டாங்க. இப்ப பாஜக இதற்கு பின்னால இருக்கு. இது எல்லாரும் சொல்லுகிற குற்றச்சாட்டு தான், ஆதாரப்பூர்வமாக நிரூபிக்கப்பட்டாச்சு. இப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னா, எதிர்கட்சிகள் இப்படி செஞ்சாங்கன்னு சொல்லி எதிர்கட்சி பக்கம் பந்துகளை தள்ளி விடுறீங்க. அப்ப எதிர்கட்சிகளின் பக்கம் நீங்க பந்துவை தள்ளுவதன் மூலமாக என்ன சொல்ல விரும்புறீங்கன்னா, அவங்க மட்டும் ரொம்ப யோக்கியமான்னு கேக்குறீங்க. அவங்க அதிகாரத்துக்கு வந்திருந்தா இதுவும் தவறுதான். யார் இங்க ஏற்கல? தேர்தல் மேனிப்புலேஷன் இருக்குல்ல, எலெக்ஷன் மேனிப்புலேஷன் இருக்குல்ல, இது ஒரு ஜனநாயகத்துக்கு மிகப்பெரிய கேடுன்னு நினைக்கிறோம். யார் வேண்டுமானாலும் இதை செய்ய முடியும்னு சொன்னா, நாளைக்கு நான் யாரை தேர்ந்தெடுக்கணுங்கிற தேர்தல் எதுக்குன்னு கேட்கிறேன். அவங்க சொன்னாங்கல்ல, ஒரே நாடு ஒரே தேர்தல். இப்ப எங்க கொண்டு வந்து நிறுத்திருக்காங்கன்னா, ஒரே நாடு உனக்கு எதுக்கு தேர்தல்னு கொண்டு வந்து நிறுத்திருக்காங்க. அப்ப நீங்க ஒரு குற்றச்சாட்டை போகிற போக்குல சொல்லிட்டு போறீங்க. நீங்க இங்க ஒரு முதலமைச்சர் இருக்கிறாரு, அந்த முதலமைச்சர் போட்டியிட்ட தொகுதியில இத்தனை நாட்களாக நீங்க வாய் திறக்கல. அப்ப நீங்க கேட்கலாம், ஏங்க நாடாளுமன்ற தேர்தல் நடந்து முடிஞ்சு 1.5 வருடமாக ராகுல் காந்தி வாய் திறக்காம இப்ப திறந்தாரு? ராகுல் காந்தி என்ன சொன்னாருங்கிறதுதான் முக்கியம். அதனாலதான் நான் அதை சொன்னேன். எனக்கு தேர்தல் ஆணையம் ஒத்துழைப்பு கொடுக்கலன்னு சொன்னாரு. ஒத்துழைப்பு கொடுக்கலங்கிற காரணத்தை காட்டி அவர் சில காலம் காத்திருந்திருக்காரு. காத்திருப்புக்கு பிறகு அவரே களத்துல இறங்குறாரு. களத்துல இறங்கி இந்த ஆய்வை சொல்லிட்டாரு. 1.5 ஆண்டு காலம்ங்கிறது ஒரு பெரிய லாங் கேப் இல்ல. ஆனா தமிழ்நாட்டு முதலமைச்சர் கொளத்தூர் தொகுதியில தேர்ந்தெடுக்கப்பட்டு எவ்வளவு நாள் ஆச்சு? ஏறக்குறைய 4.5 ஆண்டு கால ஆட்சியை நிறைவு செய்ய போறாரு. ஏன் இந்த 4.5 ஆண்டு காலமாக ஒரு நாள் கூட பாஜக பேசலையே இது பத்தி? எத்தனையோ முறை அமித்ஷா வந்தாரு, எத்தனையோ முறை மோடி இங்கே வந்தாரு, ஒரு நாளாவது பேசினார்களா? இதுவரைக்கும் பேசவே இல்லை. அப்ப திடீரென பேச வேண்டிய அவசியம் ஏன்னு கேட்டா, என் மீது நீ குறை சொல்றதுனால போகிற போக்கில் உன் மீது நான் ஒரு குறை சொல்றேன்னு ஒரு அவதூறு பரப்புகிற வேலையை செய்கிறார்களோ என்கிற ஐயப்பாடு எழுகிறது. இதை தீர்த்து வைக்க வேண்டிய பெரும் பொறுப்பு பாஜக. நான் பாஜக சொல்றதை 100 விழுக்காடு நம்புறேன்னு வச்சுக்கோங்க. நம்புறேன். பாஜகவை ஆதாரத்தை கொடுக்க சொல்லும். அந்த ஆதாரத்தை கொடுக்காம போகிற போக்கில் வைக்கிற குற்றச்சாட்டு இருக்குல்ல, இது அவர்களுக்கு தெரியாமலேயே தேர்தல் ஆணையத்தை சிதலமடைய செய்து விட்டோம் என்பதை ஒப்புக்கொள்கிறார்கள். ஒரு கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் தான் நான் பாக்குறேன். நல்லது சார். இப்ப ஏற்கனவே நான் கேட்ட மாதிரி இப்ப 2 பிரச்சனை. ஒண்ணு, ஏற்கனவே நடந்து முடிச்ச தேர்தலில் பெரிய குளறுபடி நடந்திருக்கு அப்படிங்கிறது ஒரு விஷயம். 2வது, இனி வரக்கூடிய நாட்கள்ல எலெக்ஷன் எப்படி நடைபெறும் அப்படின்னா, அந்த எஸ்ஐஆர் அப்படின்ற அதன் அடிப்படை தான் இனிமேல் எலெக்ஷன் நடைபெறும் அப்படிங்கிற ஒரு விஷயம். இப்ப இந்த எஸ்ஐஆர் சப்ஜெக்ட்ங்கிறது பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்துல வருது. உச்ச நீதிமன்றம் கூட பாத்தீங்கன்னா என்ன கருத்து தெரிவிக்கிறான்னா, தேர்தல் ஆணையத்தினுடைய அதிகாரத்திற்கும் சாதாரண இந்திய குடிமக்கள் இருக்கக்கூடிய வாக்குரிமைக்கும் நடுவில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு போரிடுச்சு இது அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை பயன்படுத்துறாங்கிறத பாக்குறோம். இந்த பிரச்சனையில ஏற்கனவே என்னென்ன நடந்துச்சுக்கிறது நம்ம ரிப்பீட்டடா நிறைய பேசிட்டே இருக்கோம். ஆனா வாட் இஸ் நெக்ஸ்ட் பேசும்பொழுது என்ன இதோட தீர்வு, இது எப்படி நகரும், நாளைக்கு இந்த மாதிரியான பிரச்சனை அட்ரஸ் பண்றதுக்கு இந்தியால என்ன சிஸ்டம் இருக்கு, அந்த சிஸ்டம் கரெக்டா தான் ஃபங்க்ஷன் ஆகுமா, இதோட அடுத்த கட்டம் எப்படி நீங்க நகரும்னு பாக்குறீங்க? இல்ல, முதல்ல இப்படி நீங்கள் ஒரு செயல் திட்டத்தை கொண்டு வருவதன் மூலமாக இந்த நாட்டில் பலர் வாக்குரிமையை இழந்து போகிறார்கள். வாக்குரிமை இழந்தவர்கள் எல்லாம் யாராக இருக்கிறார்கள்ங்கிறத நீங்க பார்க்க வேண்டியது. உதாரணமா சொல்லணும்னு சொன்னா, நம்ம பிரச்சனையை கொஞ்சம் டீப்பா தான் இதுல அனலைஸ் பண்ணணும். உடனே தீர்வு என்ன அப்படிங்கிறத நோக்கி நகர முடியுமா அப்படின்னு கேட்டா, தீர்வை நோக்கி தான் நகரணும். ஒவ்வொரு பிரச்சனையும் தீர்வை நோக்கி நகரணும். அதுக்கு முன்பு இந்த கோபால் கேங்குன்னு ஒரு தொகுதி, அந்த தொகுதியில 14.36% வாக்காளர்கள் இஸ்லாமியர்களாக இருக்காங்க அப்படிங்கிறது புள்ளி விவர கணக்கெடுப்பு. அங்க என்ன செய்யறாங்கன்னா, 17% பேரை நீக்குறாங்க வாக்காளர் பட்டியலில் இருந்து. அப்போ 14.36% தான் இஸ்லாமியர்களுடைய வாக்கு. ஆனா 17% பேரை நீக்குறாங்க. அப்ப அதை விட கூடுதலான ஆட்களை நீக்குறாங்க. திட்டமிட்டு இஸ்லாமியர்களை அந்த தொகுதியிலிருந்து அப்புறப்படுத்துகிற வேலையை செய்யறாங்க. அப்போ 0% ஆயிடுது. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். 0% ஆயிடுது முஸ்லீம் ஓட்டர்ஸினுடைய எண்ணிக்கை. சரிங்க. இதே மாதிரி ஒரு 8 தொகுதி இருக்கு. அந்த 8 தொகுதியிலும் இஸ்லாமியர்கள் 38%, 67%, 17% வாக்கு வங்கிகளை வச்சிருக்காங்க. அதுல என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, 12% மதுபானின்ற ஒரு தொகுதியில இஸ்லாமியர்களுடைய வாக்கு சதவீதம். அங்க 9.37% நீக்குறாங்க. நீக்கியவர்கள் எல்லாமே இஸ்லாமியர்கள்னு கண்டறியப்படுது. அப்போ எஞ்சி இருக்கிற 2 சொச்சம்
இருக்கு இல்லையா, அவங்க மட்டும்தான் எஞ்சி இருக்கிறாங்க. ஒற்றுவோம். இப்ப தாழ்த்தப்பட்ட சமூக மக்கள் இருக்கக்கூடிய ராஜ்பூர் தொகுதியில 36% ஒடுக்கப்பட்ட சமூகத்தினுடைய வாக்கு வங்கி. 36%. அங்க எவ்வளவு பேரை நீக்கிறாங்கன்னா 31% பேரை நீக்கிறாங்க. அப்ப எஞ்சி இருக்கிற 5% பேர் தான் அங்க வாக்காளர்களாக ஒரு குறிப்பிட்ட சமூகத்துல இருக்காங்க. இது மாதிரி ஒரு 13 தொகுதி இருக்கு. ஆமூர் தொகுதி, தாக்கா தொகுதி, நோகா தொகுதின்னு சொல்லி. இப்போ நீங்க தாழ்த்தப்பட்ட மக்களையும் இஸ்லாமிய மக்களையும் மதச்சிறுபான்மையினரையும் குறிவைத்து தான் இந்த 60 லட்சம் வாக்காளர்களை நீக்கி இருக்கீங்கிறது புள்ளி விவரங்களின் அடிப்படையில் ஓரளவுக்கு புரிஞ்சுக்க முடியுது. அதுக்குள்ள இருக்கிற அரசியலையும் நம்ம புரிஞ்சுக்க முடியுது. இப்ப இதுக்கு என்ன தீர்வு, என்ன செய்ய முடியும்னா, பீகார்ல இத ஐடென்டிஃபை பண்றதுக்கு யார் இருக்கிறா அப்படின்னு கேட்டா தேஜஸ்வி தான் இருக்கிறார். அப்ப தேஜஸ்வியினுடைய ஓட்டே வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கிட்டாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை அவர் சொல்றாரு. ஏன் பேரே இல்லைன்னு. அதுக்கு இவங்க தரப்புல, தேர்தல் ஆணையம் தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, தேஜஸ்விக்கு 2 இடத்துல வாக்கு இருந்தது, அதனால நாங்க அதுல ஒண்ண நீக்கிட்டோம்னா ரொம்ப சரியான நடவடிக்கை. நிச்சயமாக ஒரு மாநிலத்துக்குள்ள 2 இடத்துல ஒருவருக்கு வாக்கு இருப்பது என்பது சட்டவிரோதமானது. அதை எப்போதும் அனுமதிக்கவே முடியாது. நீக்கிட்டீங்க. ஆனா நீங்க அந்த மாநிலத்தினுடைய துணை முதலமைச்சருக்கு அதே மாதிரி 2 தொகுதியில வாக்கு இருக்கு, அதை ஏன் நீக்கலன்னு கேட்கிறாரு தேஜஸ்வி. அதுக்கு என்ன பதில்? உங்களோட பதில் இருக்கா? நிச்சயமாக பதில் இல்லை. இப்ப இன்னொரு முக்கியமான விஷயத்தை நீங்க பார்க்க வேண்டியது, கோர்ட் என்ன முடிவெடுத்தணும்? கோர்ட் முடிவெடுத்த விவகாரங்கள் எல்லாம் இதுக்கு தீர்வு ஆயிடுச்சா? கோர்ட் இதுக்கு முன்னே சொன்ன உத்தரவுகள் எல்லாம் தேர்தல் ஆணையம் அப்படியே ஏற்றுக்கொண்டு செயல்படுத்திருச்சா? ஒவ்வொரு முறையும் தற்காலிக தீர்வு தான். முதல்ல இந்த 60 லட்சம் பேரை நீங்க எப்படி ஐடென்டிஃபை பண்ணீங்க சார்? ஒரு எலெக்ஷன் நடத்துறதுக்கு நீங்க ஒரு கருத்து கேட்பு கூட்டத்தை போடுறீங்க. ஒரு கருத்து கேட்பு கூட்டத்தை நடத்தி தேர்தலை எப்படி நடத்தணும்ன்ற ஆலோசனை செய்யற போது ஏன் இந்த 60 லட்சம் பேரை நீக்கினதுக்கு நீங்க எந்த ஆலோசனையுமே செய்யல, யாருடைய கருத்தையுமே நீங்க கேட்கல? அப்ப இந்த கேள்வி இருக்குல்ல, வெறும் நீதிமன்றத்தை மட்டுமே நம்பிக்கொண்டிருப்பது என்பது இந்த தேர்தல் ஆணையத்தினுடைய நடவடிக்கையை நாம் முற்றிலுமாக நிறுத்திட முடியுமான்னு கேட்டா நிறுத்திட முடியாது. இப்ப அடுத்த கட்டமா இப்ப என்ன செய்யணும்? நேற்றைய தினம் உச்சநீதிமன்றம் அதான் கேட்டிருக்காங்க. நீங்க உங்களுக்கு அதிகாரம் இருக்கு, யாரை நீக்கணும் யாரை சேர்க்கணுன்ற அதிகாரம் இருக்கு. ஆனா அந்த அதிகாரம் எப்படி இருக்குன்ற ஒரு சிஸ்டம் இருக்குது. நீங்க ஒருத்தர் நீக்கிறீங்கன்னா ப்ராப்பரா அவருக்கான தகவல் கொடுக்கணும், அவர்கிட்ட கருத்து கேட்டு தான் நீங்க நீக்கணும்ன்ற ஒரு விஷயத்தை வலியுறுத்திருக்காங்க. அது ஒரு பாசிட்டிவ் சைனா பார்க்கலாமா? இல்ல, நிச்சயமா அப்படிதான் சார் செய்ய முடியும். அதனாலதான் நான் சொன்னேன், நீங்க ஒரு தேர்தலை நடத்துறதுக்கே ஒரு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியை கருத்து கேட்கிறப்ப என்னுடைய ஓட்டுரிமை என்னிடமிருந்து பறிக்கப்படுது. நான் ஓட்டளிக்கிற அந்த உரிமையை நான் இழக்கிறேன் சார். எனக்கு என்ன சார் ஜனநாயகத்துல கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரே உரிமை? எனக்கு இருக்கிற வாக்கு சீட்டு ஒண்ணுதானே சார், அது என்னட்டு பறிப்போகுது சார். அப்ப எனக்கு அது தெரியாமலே நடக்குது. ஒருவேளை தவறுகள் நடந்திருக்கலாம், நான் தவறான வாக்காளராக கூட இருந்திருக்கலாம், என்கிட்ட சொல்லணும்ல. அதுதான் இப்ப பிரச்சனைக்கான அடுத்த கட்டம். இப்ப தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு அறிவுறுத்தலை நீதிமன்றம் கொடுக்குறாங்க. இப்ப நீதிமன்றம் இந்த ஸ்டாண்ட்ல ஸ்டெடியா நின்றுமா அப்படின்னு கேட்டா நிச்சயமாக கடைசி வரைக்கும் இருக்குமான்னு நமக்கு தெரியாது. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இது, செகண்ட் ஸ்டேட்மெண்ட், ஃபைனல் ஸ்டேட்மெண்ட், தீர்ப்பு, இப்படி அடுத்தடுத்த கட்டங்கள் இருக்கு. இது தேர்தல் ஆணையத்தை எதை நோக்கி நகர்த்தும் நீதிமன்றங்கள் இருக்கு. முதல்ல அரசியல் கட்சிகள் ஒரு புரிதலுக்கு வரணும். என்ன புரிதலுக்கு வரணும்னா, இந்த தேர்தல் ஆணையம் என்கிற இந்த நடைமுறை இருக்குல்ல, இந்த தேர்தல் ஆணையம் பாழ்பட்டு போயிடுச்சுன்னு எக்ஸ்போஸ் ஆகி போச்சு. இப்ப இந்த தேர்தல் ஆணையம் தேவையில்லை, புது தேர்தல் ஆணையத்தினுடைய கட்டமைப்பை உருவாக்கி இந்த 60 லட்சம் பேரை நீக்கி இருக்காங்க, இந்த முறையே முதல்ல ரத்து செய்யணும். அது எதிர்கட்சிகள் தான் செய்ய வேண்டிய பணி. இப்ப நீங்க வெறும் பேரணி போவதும் தேர்தல் ஆணையத்திடம் போய் நான் முறையிடுறேன்னு சொல்றது, இன்னும் இது மக்கள் திரட்சியாகவே ராகுல் காந்தி அணிதிரட்டலன்னு தான் நான் நம்புறேன். ஒண்ணு வேணாம் சார், கர்நாடகா தொகுதியில இந்த பிரச்சனை கண்டறியப்பட்டுருச்சு சார். அங்க ஒரு காங்கிரஸ் கேண்டிடேட் தோத்து போயிருக்கிறாருல சார், அவர் எங்க சார் இருக்கிறாரு? அவர் ஏன் சார் இன்னும் மக்கள் முன்பு வராம இருக்காரு? அவர் ஏன் சார் இன்னும் எதுவுமே பேசாம இருக்காரு, கருத்து பேசாம இருக்காரு? ஒண்ணு. இன்னொரு முக்கியமான பிரச்சனை இருக்கு. இப்ப ஒரே ஒரு அட்ரஸ்ல, சிங்கிள் அட்ரஸ்ல 10,452 பேர் ஓட்டு போட்டாங்க பூத் ஏஜென்ட் காங்கிரஸ் கட்சிக்கு. வருகிறவர்கள் 10,452 பேர் ஒரு அட்ரஸ்ல வரானா நான் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன் பூத்துல? அப்ப இந்த பிரச்சனையை எங்கிருந்து நீங்க களைய வேண்டியிருக்குன்னா காங்கிரஸ் கட்சிக்குள்ள இருந்தே களைய வேண்டியிருக்கு. அதை ஏன் களையாமல் இருக்கிறீங்கிறதுக்கு ராகுல் காந்தியினுடைய இயலாமையும் ஒரு காரணம் நான் புரிஞ்சுக்கிறேன். ராகுல் காந்தியை குறைச்சு மதிப்பிடல. உண்மையிலேயே ஜனநாயகத்தை பாதுகாக்கணும்னு ராகுல் காந்தி மட்டும் காங்கிரஸ்ல போராடுறாரு. என்னுடைய வார்த்தையை நல்லா கவனிச்சுக்கோங்க. ராகுல் காந்தி மட்டும் காங்கிரஸ்ல போராடுறாரு. மற்றவர்கள் எல்லாம் ராகுல் காந்திக்கு பின்னால் போகணும் வரணும்னு நினைக்கிறாங்களே தவிர இந்த பிரச்சனையினுடைய சீரியஸ்னஸை இன்னும் யாருமே பேசல. அப்போ தேர்தல் ஆணையத்தை கடிவாளம் போட்டு நிறுத்த வேண்டிய 2 பேர் இருக்காங்க, 2 ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்காங்க. ஒண்ணு யாருன்னா
தேர்தல் ஆணையத்தை நியமிக்க வேண்டிய பெரும் பொறுப்பில் இருக்கக்கூடிய பிரதமர், இன்னொருவர் எதிர்க்கட்சி தலைவர். இப்ப எதிர்க்கட்சி தலைவர் இதை முழுமையா எடுத்தார். எதிர்க்கட்சி தலைவரை சார்ந்து இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி என்ன செய்யுதுங்கிறது தான் இங்க இருக்கிற கேள்வி. ஆனா ஜனநாயகத்துல வேற வழி இல்லை சார். மக்களாட்சி தத்துவத்துல வேற வழி இல்லை. நீதிமன்றத்தை நம்பித்தான் ஆக வேண்டும். அப்ப நீதிமன்றத்துக்கு நீங்கள் முழுமையான ஆவணங்களை கொண்டு சேர்க்க வேண்டும். அதற்கு அடுத்த கட்டமாக அனைத்து கட்சிகளை திரட்டி இதன் மூலமாக தேர்தல் ஆணையம் என்ன செஞ்சிருக்குங்கிறது இன்னும் கூறிய முறையில நாட்டு மக்களுக்கு எக்ஸ்போஸ் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்குன்னு நான் உணர்றேன். இதை தாண்டி என்ன தீர்வு அப்படின்னா எதிர்கட்சிகள் தான் தீர்மானிக்கிறேன் என்ன தீர்வு. ஏன்னா பாதிக்கப்பட்டிருக்கிறது எதிர்கட்சிகள் தான். எதிர்கட்சிகள் தான் இனி அடுத்த கட்டம் என்ன செய்வது என்பதை கூடி முடிவெடுக்க வேண்டும். அவர்கள் சொல்கிற தீர்வு தான் இனி அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்துவதாக இருக்கும்னு தான் நான் நம்புறேன். நல்லது சார். ஒரு சீரியஸான ஒரு விவகாரம். அடுத்த கட்டம் இது எதிர்கட்சிகள் இதை எப்படி கையாளுறாங்க, எப்படி நகரப்போகுது அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்களோட வருகைக்கும் கருத்துக்கும் மிக்க நன்றி. நன்றி.